ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹிட்டாச் ஸ்ப்ளிட் ஏசி வந்து இன்டோர் அதை வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுதான் வந்து ஹிட்டாச் 1.5 டன். இது வந்து இன்டோர் காயில். இங்கே இருந்தால் வந்து நமக்கு கூலிங் வர்றதுலாம் இதெல்லாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு டோரு. சரிங்களா? ஃப்ரண்ட்டு டோரை கழட்டினா உள்ளே வந்து 2 ஃபில்ட்ரு இருக்கும். அதை 2 பிளாஸ்டிக் லாக் தான் இருக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம். அதை அழுத்தி கழட்டினீங்கன்னா வந்துடும். பாருங்கள், அது ஒன்று கழட்டியாச்சு. அடுத்து வந்து ஃபில்ட்ரு எடுத்துடலாம் வெளியில். இது பாருங்கள், இந்த மாதிரி அழுக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கண்டென்சேஷனே ஆகாது, கூலிங் கிடைக்காது. சரிங்களா? கூலிங் வந்து சில் ஏர் பட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து கூலிங் வந்து த்ரோ நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு 15 டேஸ் இல்லை 10 டேஸ் ஒரு முறை வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போட்டுடணும். இது வந்து லிப்பு, மூவபிள் லிப்பு. இது அதாவது ஆக்சிலேஷன் கொடுக்க தெரியுங்களா, அதுதான் இது. இது சென்ட்ரல் லாக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் இந்த அந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தே வந்துடும். சரிங்களா? இது மூவபிள் தான், ரிமூவபிள் தான். இது கழட்டி வச்சுருங்க தனியாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பாடி. இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. பாடி கவரு 3 ஸ்க்ரூவுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கவர், சின்னதாக வந்து ஒரு கவர் இருக்கும். அதை வந்து கழட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்களே பண்ண முடியும். ஒரு பெரிய செலவு வந்து குறைக்கலாம். இப்போ சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏசி வந்து தண்ணி ஊற்றும் தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதிகமாக. பாருங்கள், அந்த 3 ஸ்க்ரூ கட்டினா அந்த மேலே இருக்கிற டாப் வந்து மொத்தமாக எடுத்துடலாம். சரிங்களா? கட்டிட்டு அப்படியே மேலே வந்து லாக் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, 3 லாக் இருக்குது தெரியுங்களா? அந்த 3 லாக் வந்து அழுத்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரூவை கட்டி மேலே ஓப்பன் பண்ணாலுமே தனியாக வந்துடும். இதுதான் வந்து இன்டோர் காயிலோட பகுதி. இதுதான் சென்சார். அதாவது நம்ம டெம்பரேச்சர் வைக்கிறது தெரியுங்களா, அதை சென்ஸ் பண்ணி கொடுக்குற சென்சார் இதுதான். இதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்து வச்சுருங்க தூரமாக. இதுதான் சென்சாரு. ஒரு லாக் மாதிரி கொடுத்து அந்த ஸ்பின்ஸில் வந்து அழுத்தி வச்சுருப்பாங்க. அந்த காயில் ஸ்பின்ஸில் தனியாக ஓரம் வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரப்பர், ஒரு கேஸ்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்ரு கலெக்ட் பண்ணுற அந்த ட்ரே வந்து நம்ம கழட்ட போகிறோம். ஏன்னா இப்போ ஏசியில், இன்டோர் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பிட் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா, தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? அது எதனால் ஊற்றுதுன்னா, இந்த மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரேயில் வந்து பிளாக் ஆகிடுச்சிங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரேயில் இருக்கிற ஹோல் வழியாக வந்து அந்த தண்ணி வந்து வெளியே போகாது. அப்போது இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிடும். இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரே தான் இப்போ நம்ம கழட்டுறோம். ஒன்றும் இல்லை, 2 இல்லை 3 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை இந்த லாஸ்ட்டு சென்டராக அதை கழட்டிட்டு இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டருக்கு உள்ளே வெளியே போய் ஊற்றுறீங்களா, அந்த பைப்பில் வந்து இந்த ட்ரே வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தருங்க, எடுத்தாச்சு. இப்போ வெளியில் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. தண்ணி இருக்குது. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலேஷன் மோட்ரு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சிலேஷன் மோட்டரை வந்து கழட்டி தனியாக வச்சுருவோம். சின்னதாக இருக்கும், 2 ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிமூவ் பண்ணி தனியாக தொங்க விட்டுருங்க. இந்த பக்கம் இந்த ட்ரேவை கழட்டி அதை கொண்டு போயிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இதுதான் மோட்ரு, அது வச்சுருங்க தனியாக. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டேன். அவுட்டோர் கவர், இது அந்த பாடி கவரு, லிப்பு, ஃப்ரண்ட்டு ஷீட்டு, இந்த ட்ரே. இந்த வருங்க ட்ரே பார்த்தீங்களா, எவ்வளோ க்ளீனாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ டஸ்ட்டு இருந்தது. இந்த வருங்க, இதான் இந்த ஹோல்ஸு. இந்த ஹோல் தான் வந்து அந்த வேஸ்ட் வாட்ரு போகிற பைப்புடைய கனெக்ட் பண்ணுற இடம். ஒரு பக்கம் டம்மியாக இருக்கும், ஒரு பக்கம் ஹோலாக இருக்கும். சரிங்களா? இதுதான் ஃபில்ட்ரையும் க்ளீன் பண்ணி நீட்டாக காய வச்சாச்சு. வெயிலில் காய வைக்கவே வைக்காதீங்க.
பக்காவாக வந்து ஒரு ஷாம்பு வாங்கி போட்டு க்ளீன் பண்ணி நிழல்லையே காய வச்சுருங்க. இப்போ ஒரு ஜக்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி தான் எடுத்துருக்கேன், பச்சை தண்ணி தான் எடுத்துருக்கேன். பழைய ப்ரஷ்ஷு என்ன இருந்தால் எடுத்துக்கோங்க. பல் வளர்க்குற ப்ரஷ்ஷு எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த ஸ்பின்ஸில் இருக்க அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்பின்ஸ் பெண்ட் ஆகாமல் அப்படியே வந்து தேய்ச்சி எடுத்துருங்க வெளியில். அவ்வளோதான். ஏதாவது வேறு எதுவுமே ப்ரஷ்ஷு போட்டுறாதீங்க. டூத் ப்ரஷ் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா டூத் ப்ரஷ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அந்த ஸ்பின்ஸ் உள்ளேயும் போயிட்டு வரும். சரிங்களா? பச்சை தண்ணி தான் நான் தொட்டிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. எந்த கெமிக்கலும் போட்டுறாதீங்க தயவுசெய்து. நீங்கள் ஏதாவது கெமிக்கல் போட்டு அந்த ஸ்பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தின்னான ஒரு பொருள். நீங்கள் வேறு ஏதாவது கெமிக்கல் போட்டிங்கன்னா அப்படியே அரிச்சிடும். அந்த காயில் மேலே இருக்கிற அந்த காயில் கண்டென்சேஷன் பண்ணுறதே அந்த ஸ்பின்ஸ் தான். அதை அப்படியே அரித்து சாப்பிட்றோம். சரிங்களா? அதனால் எந்த கெமிக்கலும் போடாதீங்க. வெறும் வாட்டர் மட்டும் எடுங்க. வாட்டர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஜெனுவனாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் இந்த ஜக்கு இருக்கும், தண்ணி இருக்கும், இந்த மாதிரி பழைய ப்ரஷ் இருக்கும். சரிங்களா? இதுக்கு புதுசாக நம்ம வந்து கம்ப்ரஸரோ வேறு எந்த கெமிக்கலோ எதையுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி பொறுமையாக எடுங்க. பொறுமையாக செய்கிறது தான் நமக்கு வேலையே. இதில் பொறுமை தான் ரொம்ப அவசியம் நமக்கு. தண்ணியை வந்து வேறு எங்கேயும் உள்ளுக்குள்ளே எங்கேயும் பற்றாதமாக க்ளீன் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிறது எல்லாமே ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு எல்லாம் இருக்கிற இடம் இதுதான். அதனால் அந்த இடத்த வந்து தண்ணி படாமல் க்ளீன் பண்ணுங்கள் நீட்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த ஜக்லேயே வந்து வழிச்சு எடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் டைப் ஃபேன் ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஃபேனில் வந்து நீங்கள் தண்ணி போட்டு கழுவணுன்ற அவசியம் கிடையாது. வெறும் இந்த கூலிங் காயில் மேலே இருக்கிற ஸ்பின்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷால் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறீங்க. அடுத்தது அந்த ஃபேன் சொன்னோம் தெரியுங்களா, அந்த ஃபேனையும் பாடியும் அப்படியே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. சென்சார் ஒயரு, இந்த மோட்ரு ஒயரு அங்கெல்லாம் கூட வந்து வேஸ்ட்டு இந்த ஒட்டடை இருக்கும், அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி அப்படியே எடுத்துடுங்க. இதுதான் அந்த ஃபேன் உள்ளே போகிற இடம். அப்படியே அந்த ஃபேனை சுற்றி விட்டு உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் அழுத்தி தொடச்சி எடுத்துடுங்க. சரிங்களா? அது வந்து ஈர துணியை கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஈர துணியை கூட வச்சு உள்ளே இருக்கிற டஸ்ட்டை வந்து அழுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு ஒன்று எடுத்துக்கணும். ஒரு சின்னதாக பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் இருந்தால் போதும். அந்த ப்ரஷ்ஷை வந்து அந்த ரோலர் ஃபேன் சொன்னோம் தெரியுங்களா, அந்த ரோலர் ஃபேனை வந்து சுற்றி விட்டுட்டு அப்படியே அந்த ப்ரஷ்ஷை வந்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டை, உள்ளே இருக்கிற டஸ்ட்டை வந்து துடைச்சிங்கன்னா அந்த ஃபேன் மேலே இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் வந்து கீழே கொட்டிச்சிங்கன்னா அந்த பாடி மேலே தான் இருக்கும். மறுபடியும் துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க. இது இன்டோர்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லோருமே பண்ணலாம், சாதாரணமாக பண்ண வேண்டிய விஷயம் தான் இது பெருசாக வந்து நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய சார்ஜ் போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து எளிமையாக நம்மளே பண்ணிக்கக்கூடிய விஷயந்தான் இது. எல்லோருமே பண்ணலாம். இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து ஏசி இருக்குது. இந்த மாதிரி துணியை வச்சு பொறுமையாக துடைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை வச்சு மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி நல்லா வந்து ஒரு ஈர துணியோ இல்லை காஞ்சி போன துணியை வச்சு தொடச்சி மேலே இந்த உள்ளே அந்த ரோலர் ஃபேன் இருந்தது தெரியுங்களா, அது உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்குங்க. அந்த பாடியோட டாப் இருக்குது பாருங்க, அங்கெல்லாம் கூட வந்து இப்போ நம்ம ஃபேன் போட்டால் மற்ற நேரத்தில் வந்து படிகிற அந்த டஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட தொடச்சி எடுத்துருங்க. இப்போ தொடச்சிட்டு அப்புறம் வந்து இன்னொரு முறையும் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அந்த ஸ்பின்ஸை.
இதுவும் தண்ணி தான் சரிங்களா, சாதாரண பச்சை தண்ணி தான் இது. பச்சை தண்ணி வச்சு ஜெனுவனாக அப்படியே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். அது மேலே இருக்கிற எல்லா டஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். நீங்கள் வெறும் தண்ணி போட்டாலுமே போதும். இதுக்கு ப்ரெஷராக வந்து நம்ம ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணணும், கெமிக்கல் போடணும்னு அவசியம்லாம் கிடையாது. மறுபடியும் அந்த ட்ரேவை வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடுங்க. கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு. இப்போ வந்து அந்த ரப்பர் ஸ்டிப்பு சொன்னோம் தெரியுங்களா, அது முன்னாடி வச்சுருங்க. ஏன்னா அது வந்து ஒரு க்ரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. இருந்தால் மாதிரி சீட் பண்ணி லாக் பண்ணுறங்க. அதை முடிஞ்சுங்களா. இந்த சென்சாரை வந்து கொஞ்சம் நல்லா தொடச்சி விட்டுக்குங்க, அழுத்திலாம் துடைக்காதீங்க. ஏன்னா சென்சார் தான் வந்து நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரூமில் மெயின்டைன் பண்ணுன்றதை வந்து அதுதான் சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும் கம்ப்ரஸருக்கு. சரிங்களா, கம்ப்ரஸருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதே அந்த சென்சார் தான். அதனால் சென்சாரை வந்து நீட்டாக தொடச்சி விட்டுருங்க. அந்த ப்ரஷ் ஒன்று எடுத்து அது மேலே கூட உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாத்தையும், அந்த ஒன்றும் இல்லை, சென்சாரை வந்து சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி வச்சு அந்த ட்ரே உள்ள சீட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரேவோடு எடுத்து தான் நம்ம அந்த கூலிங் காயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா, நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தொடச்சி எடுத்துருக்குங்க. நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அந்த சென்சாரை வந்து இருந்த மாதிரியே ஒரு கிளிப்பு டைப் மாதிரி தான் இருக்கும், அதை அப்படியே மேலே வச்சு அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த ஸ்பின்ஸ் மேலேயே, காயில் மேலேயே அழுத்திட்டிங்களா, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது இதில். இது ஸ்க்ரூ டைப்பு எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரே. இது இந்த ஹோல்ஸு, இந்த ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த வேஸ்ட் வாட்ரு ஹோஸ் போத்துறீங்களா, அந்த ஹோஸ் வழியாக வந்து வெளியில் கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அந்த ஓஸை வந்து ஒரு கொஞ்சம் வாய் வச்சு கொஞ்சம் ஊதுனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து லைனில் இருக்கும், அது ஃபுல்லாக வெளியில் போயிடும். சரிங்களா, ஒரு ஊதுனீங்கன்னா வெளியில் போயிடும். அடுத்தது இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரே வந்து வேஸ்ட் வாட்டர் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. இந்த ட்ரே வந்து மோட்டரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும் நம்ம. சரிங்களா, ஆக்சிலேஷன் மோட்ரு கொடுத்தாங்க தெரியுங்களா, ஒரு மோட்டரை ரிமூவ் பண்ண பாருங்க. அந்த மோட்டரை ஃபஸ்ட்டு அதில் சீட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. எதுவும் பெருசாக இதெல்லாம் வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் வீட்டுக்கு சர்வீஸ் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸை வந்து அந்த வேஸ்ட் வாட்டர் போகிற அந்த ஓஸ் இருக்குது தெரியுங்களா, அதை வருங்க, இதில் வந்து கனெக்ட் பண்ணிடணும். இதில் கனெக்ட் பண்ணால் தான் இந்த இன்டோர் காயிலேருந்து ரன்னிங்கில் வர வாட்ரு வந்து கலெக்ட் பண்ணி வெளியில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு சீட் பண்ணாலுமே லாக் ஆகிடும் போயிட்டு. எல்லாமே வந்து கையாலேயே லாக் பண்ணி தள்ளுற சிஸ்டம் தான் இது. அந்த ரிமூவ் பண்ணுறப்ப 2 ஸ்க்ரூ கட்டணும் பாருங்க, இந்த லாஸ்ட் ஒன்று அந்த லாஸ்ட் ஒன்று, அந்த ஸ்க்ரூவை மறக்காமல் போட்டு லாக் பண்ணி விட்ருங்க. கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. சரிங்களா, அடுத்தது வந்து இந்த பாடி கவர் போட போகிறோம். சரிங்களா, இதுதான் இந்த பாடி கவர். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக்லேயே லாக் டைப் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு போட்டு மேலேருந்து லாக் பண்ணி போட்டு பாருங்கள், இல்லைன்னா கீழே இருந்து அழுத்தி மேலே லாக் பண்ணுங்கள். இந்த வால் கிளாக்லாம் வரும் தெரியுங்களா, ப்ரெஸ் பண்ணால் லாக் பண்ணுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு லாக்கு, சேம் டைப் தான் இது. இப்போ சரியாக லாக் ஆகலை. சரிங்களா, நம்ம கழட்டிட்டு கீழே இருந்து போடுவோம். இப்போ பாருங்க, அழுத்தி பார்த்தா சீட் ஆகலை. இப்போது கீழே இருந்து இதை பாருங்க, இங்கே சீட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சு இது வருங்க, ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அவ்வளோதான், மேலே இருக்க அந்த 3 லாக்கும் உட்காந்துச்சு. சரிங்களா, சீட் ஆகிடுச்சிங்களா, அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே பெரிய விஷயமே இல்லை இது. இப்போ முன்னாடி இருக்கிற அந்த 3 ஸ்க்ரூவை மட்டும் நம்ம போட்டு லாக் பண்ண போகிறோம்.
இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணியே ஆகணும் இதை. ஏன்னா நம்ம வந்து வருஷத்தில் வந்து ஒரு 3 இல்லை 4 மாதம் வந்து யூஸ் பண்ணுறோன்னா மீதி மாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆஃபில் தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஃபேன் போடுறோம் பார்த்தீங்களா, ஃபேன் போடுறப்போ வர டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த சம்மரில் நீங்கள் ஆன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சில்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் ஜாஸ்தி ஓடும், உங்களுக்கு வந்து பவர் ஜாஸ்தியாக எடுக்கிறதுனால கரண்ட்டு பில்லும் ஜாஸ்தியாக வந்துடும். சரிங்களா, 3 ஸ்க்ரூவை போட்டாச்சு. இந்த 3 ஸ்க்ரூவுக்கு மேலே இருந்தால் அந்த சின்ன சின்ன சீட் கொடுத்துருந்தாங்க வந்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தது லிப்பு, இந்த ஆக்சிலேஷன் பண்ண தெரியுங்களா லிப்பு, இதை மாட்ட போகிறோம். இதை வந்து மோட்ரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சின்ன காடி இருக்கும், அதை வந்து அந்த மோட்ரு சைடு இருக்கிறத மோட்ரு உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மோட்ரு சைடு இன்சர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து அந்த லாஸ்ட் இன்சர்ட் பண்ணுங்கள். சென்டராக வந்து இருக்கிற லாக்கில் லாக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு டோர் போட போகிறோம். அந்த ஃபில்டர் டோர் தெரியுங்களா, ஃபில்டர் க்ளீன் பண்ணுற டோரு, அந்த டோர் போட்டாச்சு. கடைசியாக வந்து ஃபில்ட்ரு போட போகிறோம். சரிங்களா, மறுபடியும் இந்த டோரை கழட்டிட்டு நம்ம வந்து இந்த ஃபில்டரை இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த ஃபில்டரை வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒரு முறை கம்பல்சரி எடுத்து க்ளீன் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பவர் கன்சப்ஷன் நல்லாயிருக்கும். சரிங்களா, இது உங்களுக்கு க்ளீனாக இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் வந்து லோட் ஆகும், அப்போ வந்து கண்டினியூவாக ஓடுறதுனால கரண்ட்டு ஜாஸ்தியாக எடுக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரண்ட்டை எப்படி சேவ் பண்ணலாம், பவர் அதாவது ஏசி கண்டினியூவாக போனால் கூட கரண்ட்டு பில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள், ஹிட்டாச் மாடல் இது, 1.5 டன்னு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டதுனால புதுசு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு ஷாம்பு வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கோம் இப்போது. சரிங்களா, எப்போவுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதை இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன். அதை பாருங்க, ஆன் பண்ண உடனே அந்த லிப்பு வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். 25 இருக்குது, நான் 24 வைக்கிறேன். ஆன் பண்ணுறேன் பாருங்கள் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் ஆயிடுச்சு. கூலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போலாம் செம்ம பெர்ஃபார்மன்ஸு, அதுவும் ஹிட்டாச்சி வந்து நல்லாவே இருக்கும். ஹிட்டாச்சி பிராண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம வந்து கரண்ட்டு வந்து சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4